பிசாசு துரத்துதுன்னா அந்த துரத்திலாம் ஏசு நாமத்தில் போனால் ஆவியை பகுத்தறிகிற வல்லமை இருக்கணும். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறேன்னா அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்னு தெரியணும். மரித்த ஆவி, டெட் ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னா மூஞ்சி அப்படியே செத்து போன மாதிரி இருக்கும். ஒரு சிலரை பார்த்துருக்குறான். ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வரலன்னா அந்த மரிச்ச ஆவி இருக்கணும். அந்த மரிச்ச ஆவி சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, சபையில் உயிர்த்தெழுந்த சரீரம்னா உயிர்த்தெழுந்த சபை. அப்படி ஒரு சபை ஃபங்க்ஷன் ஆகும்னா அது ஓய்வு இல்லாமல் ஓடினே இருக்கணும். அதில் ஃபங்க்ஷன் இருந்துன்னே இருக்கணும், அதில் அசைவு இருந்துன்னே இருக்கணும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? உயிர்த்தெழுந்த வல்லமைனா சும்மா கிடையாது, அது பெரிய மகிமை. விசுவாசிக்கலாம் இல்லையா? இப்போ உள்ள இருக்கிற இயேசு அந்த அந்த பிரசவத்தில் இருக்கிற அந்த ஆண்டவர் அந்த மரண கட்டுக்குள்ள 3 நாள் போனவர் 3ஆம் நாள் உயிர் திறந்தார். கல்லையில் வந்து பார்த்தா காணோம் இல்லையா? அவரை தேடினாங்க. அவர் சொன்ன